Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 29/6/2026. இன்னைக்கு மண்டே மார்னிங் ஒரு 8 o'clock இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கையும் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக 2026 எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் கவுன்சிலிங் இன்று முதல் துவக்கம். தமிழ்நாடு ஆன்லைன் கலந்தாய்வு இன்று முதல் துவக்கம். அதுக்கான ப்ரூஃபோட இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அன்பான வேண்டுகோள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உடனடியாக இன்றைக்கே போஸ்ட் பண்ணணும், இன்றைக்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வ கோளாறு இல்லைன்னா அந்த அவசரம் எதுவும் வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னமும் வெளியிடப்படவில்லை அதிகாரப்பூர்வமாக. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நீட் ரிசல்ட் வரல. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி முழுவதுமாக படியுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் எல்லா ஒர்க்கும் முடித்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் மாற்றுறதுக்கு, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கினா மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். அப்போது ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேன், என்னோடய அப்ளிகேஷன் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிருமா அப்படிங்கிற பதட்டத்திலேயே இருக்கணும். ஏற்கனவே நீட் தேர்வு எழுதி அதன் பிறகு அந்த தேர்வு ரத்தாகி இப்போ வரைக்கும் நீட் தொடர்பான நிறைய பதட்டத்தோடு இருக்கிறீங்க. அதனால் திரும்பவும் அவசரப்பட்டு ஏதாவது தவறு செஞ்சுட்டு இல்லைன்னா தவறுதலாக சப்மிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பதட்டத்துடன் இருக்க வேண்டாம். இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக மாணவர்களும் பெற்றோர்களும் எடுத்துக்கிட்டு பொறுமையாக, டைம் இருக்குது ஓகேங்களா, வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவசரம் வேண்டாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் அட்மிஷன் முடித்து காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும், அதே போல் ஆல் இண்டியா கோட்டாலையும் பாண்டிச்சேரியிலையும் இது தவிர மற்ற மாநிலங்கள்லையும் உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்ப கல்லூரியான அரசு கல்லூரி, கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ சீட்டில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு 29/6/2026 மேலே டேட் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது நியூஸ் 18 வந்த அதிகாரப்பூர்வ தகவல் தான். ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த வாரத்தில் உங்களுக்கு தமிழ்நாடு 2026 எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு இன்று ஜூன் 29 பிற்பகல் 12 மணி முதல், அப்போது டேட்டு டைமோடு வந்திருக்குது. tnmedicalselection.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் விண்ணப்ப பதிவு தொடங்குகிறது. இது கடந்த ஆண்டும் இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா, மே 3ஆம் தேதி தேர்வு நடந்தது. நீட் தேர்வு 6ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும். அந்த டைமில் மாணவர்களையும் பெற்றோர்களையும் அவசரப்படுத்தி சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1.5 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணுவாங்க. அதிலிருந்து ரேங்க் லிஸ்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிக குறைந்த கால அவகாசமே இருக்கும். அதனை தவிர்க்கும் பொருட்டும் மாணவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கணும்
அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அவங்க கேட்டிருக்கிற தகவல்களையெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தேவையான ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை அவங்க கேட்டிருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் விண்ணப்ப பதிவு தொடங்குகிறது. விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது. அப்போ லாஸ்ட் டேட் வில் பி இன்ஃபார்ம் லேட்டர். ஓகேங்களா? கடைசி தேதி அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடையாது. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்றைக்கி நம்ம போட்டோம்னா நாளைக்கே நம்மளுக்கு அட்மிஷன் கிடச்சிரும், இல்லை ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு சீனியாரிட்டி, லாஸ்ட் போடுறவங்களுக்கு லாஸ்ட் சீனியாரிட்டி அப்படின்னு தவறான புரிதலோட அவசரமாக அப்ளை பண்ணி அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதன் பிறகு என்னோடய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற பயம் வேண்டாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி தெளிவாக படிங்க. அதில் ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதன் பிறகு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இந்த 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்குதோ அதை பற்றி ரெகுலராகவும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் டேட்டு இன்னும் அறிவிக்கப்படலை, அதனால் அறிபறி இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அன்பாகவும் சொல்லிக்கிறேன். அதே போல் இதை மாணவர்கள் பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இன்று மதியம் 12 மணியில் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த ப்ராஸ்பெக்டஸை வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு டெமோ வீடியோவை வச்சும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day, all the best and thanks for watching.